இந்த வரவேற்பு என்கிற பழக்கம் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு காலத்தில் பிராமண சமூகத்தில் மட்டும்தான் இந்த பழக்கம் என்பது இருந்தது. கன்னிகா தானம் என்கிற பெயரில் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதன் மூலமாக, கன்னிகா தானம் செய்வதன் மூலமாக அதோடு அந்த பெண்ணுக்கும் இந்த பெண் பிறந்த குடும்பத்துக்குமான உறவு அத்தோடு இருந்தது. இனிமேல் அந்த பெண் கணவன் வீட்டை சார்ந்தவர், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவர் கணவன் வீட்டில்தான் இருக்க வேண்டும். அது என்ன நடந்தாலும் அங்கேதான் அடங்கி கிடக்க வேண்டும் என்ற முறையில் பிராமண சமூகத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து ஏதாவது அந்த சாதி வேறு சாதியில் பெண் கொடுப்பதோ எடுப்பதோ இருக்காது. கட்டாயம் அந்த சாதிக்கும் தான் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்று இருக்கிறார். ஆகவே அப்படி ஆரம்பித்து இப்போது அநேகமாக வரதட்சணை பழக்கம் இல்லாத வேறு சாதி கூட இந்தியாவில் கிடையாது என்ற அளவுக்கு எல்லா சாதியிலும் இருக்கிற ஒரு பழக்கமாக இப்போது மாறிவிட்டது. திருமணம் செய்கிற முறையில், தாலி செய்கிற விதத்தில், தாலி கட்டுகிற விதத்தில் உட்கார்ந்து கட்டுறதா, எழுதுக்கு கட்டுறதா, அல்லது மடியை வச்சு கட்டுறதா, சோபாவை உட்கார வச்சு கட்டுறதா, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் வச்சிருக்காங்க. இதுலாம் மாறுபட்ட பல்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்திருந்தாலும் வரதட்சணை வாங்குற விஷயத்துல மட்டும் எல்லா சாமியும் நகர். நான் பழங்குடி மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக பணியாற்றியவர். பழங்குடி சமூகத்தில் பெண்ணுக்கு பரிசல் கொடுத்துத்தான் ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நீண்ட காலமாக இருந்த பழக்கம், ஒரு நல்ல பழக்கம். ஆனால் இப்போது பழங்குடி மக்கள், பழங்குடி சமூகத்தில் உட்பட இந்த மாதிரி பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற சமூகத்திலிருந்து ஒரு கெட்ட பழக்கத்தை பழங்குடி மக்கள் ஏற்றுக்கொண்டு இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வரதட்சணை பழக்கம் இல்லாத சமூக ஜாதி எதுவுமே இந்தியாவில் இல்லை. நடக்கக்கூடிய திருமணங்களில் 95% திருமணங்கள் வரதட்சணை பெற்றுக்கொண்டுதான் நடைபெற்றது. 95%. மீதி 5% தான் காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் அல்லது சில முற்போக்கான இன்றைகளை கொண்ட மணமகன் மணமகள். இதன் விளைவாக 5% திருமணங்கள் தான் வரதட்சணை இல்லாமல் நடைபெறுகிறதே தவிர 95% திருமணங்கள் வரதட்சணையோடு தான் நடைபெறுகிறது. ஆனால் ஒரு பக்கம் வரதட்சணை தடுப்பு சட்டமும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமும் இருக்கு, ஆனால் இது எதையுமே செய்ய முடியவில்லை, இது எதையுமே மாற்ற முடியவில்லை என்ற ஒரு நிலைமையை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது இந்த பழக்கத்துடைய விளைவு என்னவென்று சொன்னால், இவர்கள் எதிர்பார்க்கிற அபரிமிதமான ஒரு அளவற்ற வரதட்சணைகள் கிடைக்காத போது பெண்ணை கொடுமைப்படுத்துவது, வன்கொடுமை செய்வது, தற்கொலைக்கு தூண்டுவது, இல்லை என்றால் கொலை செய்வது என்கிற குற்றங்கள் என்பது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு, அதாவது இந்திய நாடு முழுவதும் தேசிய குற்றப்பதிவு ஆவணத்தினுடைய தகவல் அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் 2022ஆம் ஆண்டில் மட்டும் 6450 வரதட்சணை மரணங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. 2022 1 வருஷத்துல இது காவல்துறைக்கு போய் வழக்கு பதிவானது மட்டும்தான் இந்த தேசிய குற்றப்பதிவு ஆவணத்திலே பதிவாகுமே தவிர காவல் நிலையத்துக்கு சென்று வழக்காக பதிவு செய்யப்படாத எந்த சம்பவங்களும் இந்த புள்ளிவிவரத்திலே வராது. அதே மாதிரி இந்திய நாடு முழுவதும் 2017க்கு 2022க்கு இடைப்பட்ட அந்த 5 ஆண்டு காலத்தில் 35,493 காவல் இந்த வரதட்சணை மரணங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டில் 22 மரணங்களும், 2020ஆம் ஆண்டு 40 மரணங்களும், 2022ஆம் ஆண்டு 27 மரணங்களும் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம், பல்வேறு மாணவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலம். இங்கே அப்படியெல்லாம் இருக்காது என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் ஒப்பிட்டளவில் போனால் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கலாமே தவிர இந்திய நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இந்த வரதட்சணை மரணங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்படியே இதையும் இப்போது பெண்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள், உயர்கல்வி படித்திருக்கிறார்கள், பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க
தலைவர்களாக பெண்கள் நாடு முழுவதும் வந்திருக்கிறார்கள். பெண்கள் தான் பெண்கள் சுமை என்ற ஒரு காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்ததை மாறி பெண்கள் தான் குடும்பத்தை சுமக்கிறார்கள் என்ற அளவுக்கு கடுமையான உழைப்பாளிகளாக பெண்கள் மாறி இருக்கிறார்கள். இவ்வளவு அவர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள். இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு அது படித்த பெண்ணாக இருந்தாலும் மாத ஊதிய பெறக்கூடியவராக இருந்தாலும் நல்ல சம்பளத்தை அவர்கள் பெறக்கூடியவராக இருந்தாலும் இந்த வரதட்சணை என்பதை கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இங்கு ஆய்வறிக்கையை சொன்னதைப் போல குடும்ப கௌரவம் என்கிற பெயரில் இது பலரும் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது அதில் குறிப்பிட்ட பல்வேறு காரணங்களைப் போல பெண்ணுக்கான ஒரு பாதுகாப்பு என்கிற பெயரில் இப்படி நியாயப்படுத்துவதற்கான பல்வேறு காரணங்களை சமூகம் உருவாக்கிக் கொண்டு இந்த சமூக குற்றத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வரதட்சணை என்கிற இந்த சமூக குற்றம், இது சமூக குற்றமா முதல்ல எல்லாரும் பார்க்கணும். அரசாங்கம் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, அனைவருமே இது ஒரு சமூக குற்றம் என்கிற முடிவுக்கு நிலையில் இருந்தால்தான் இந்த சமூகம் ஒன்று சேர்ந்து ஒழிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். கேரளா இதிலே முன்னுதாரணமான மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு நிலைமையை தமிழகத்திலே நாம் உருவாக்க வேண்டும். தமிழகத்திலே இளைஞர்கள் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை இளைஞர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். வரதட்சணை கொடுத்து நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்ற முடிவுக்கு இளைஞர்கள் அத்தகைய உறுதிமொழியை எடுத்து முன்வர வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கேட்கறதில்லை, எங்க அம்மா கேட்கிறாங்க, நாத்தனார் கேட்கிறாங்க, இந்த மாதிரி பெண்கள் மீது வேலை பழி போட்டுட்டு இதை வாங்கிக்கிட்டு ஜாலியா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியே பெண்கள் மேல பழி போட்டு இருக்கிறாங்க. இதை வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க கட்டாயப்படுத்தி வாழ்றாங்க. இதை முதல்ல வேண்டாம், வரதட்சணை வாங்கி நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று இளைஞர்கள் முன்வந்தால் அவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது அவர்களுடைய உற்சாக நிறுவனங்களோ கட்டாயப்படுத்துகிற பிரச்சனை எங்கே வருகிறது? ஆகவே இளைஞர்கள் இனிமேல் திருமணம் செய்யக்கூடிய இளைஞர்கள் அது இனிமேல் நம்முடைய குடும்பத்தில் திருமணங்கள் நடைபெறுகிற போது இனிமேல் திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய குடும்பங்களில் வரதட்சணை கொடுப்பதோ வாங்குவதோ நாங்கள் செய்ய மாட்டோம். அன்பால் இணைக்கப்பட வேண்டிய ஒரு குடும்பத்தை பணத்தால் இணைப்பது என்பது பொருத்தமல்ல, சரியானதல்ல என்கிற முடிவுக்கு அனைத்து குடும்பங்களும் வர வேண்டும். ஆகவே இது சமூக பிரச்சனை என்ற முறையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையில் தமிழக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் இத்தகைய வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்வது என்கிற ஒரு பழக்கத்தை தமிழகத்திலே ஒரு சமூக இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற முறையிலே தான் இந்த மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. இது வன்கொடுமை, பெண்கள் மீது இழைக்கப்படுகிற வன்கொடுமை என்ற முறையில் முதலில் வழக்கை பதிவு செய்யுங்கள், விசாரணை நடத்துங்கள், குற்றம் நடந்திருந்தால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்துங்கள். ஆனால் அத்தகைய ஒரு அணுகுமுறை இல்லாதது விரைவாக தப்பித்துக் கொள்வதை எப்படியாவது சட்டத்தில் சந்து கொள்வதில் நுழைந்து வழக்கறிஞர்களை பயன்படுத்தி நீதிபதிகளை பயன்படுத்தி அல்லது சாட்சிகளை கலைத்து எப்படியாவது தப்பித்து விடலாம் என்ற கேட்கையிலே தமிழகத்தில் இருக்கிறார். ஆகவே இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும். இது ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை. இரண்டாவது, வரதட்சணை வாங்குவதும் பெருப்பெரும் குற்றம் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் எந்தெந்த வகையில் எல்லாம் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அதற்கான வலுவான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். இப்ப வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சில அறிவிப்புகளை வெளியிட வேண்டும். அப்போதுதான் எல்லோரும் அதை நோக்கி வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொள்வது என்கிற நிலைமையை உருவாக்கக்கூடிய வகையில் அரசின் அணுகுமுறை என்பது இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி நம்முடைய இயக்கத்தில் நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அத்தகைய உரிமையை எடுத்துக் கொள்ள வேண்டும். என்ன இயக்கம் தெரியுமா? 12ஆம் தேதி நம்முடைய மறைந்த மகத்தான மார்க்சிய அறிஞர் சீதாராம யெச்சூரி அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அன்றைய தினம் ஒரு புதிய பண்பாட்டு நிகழ்வை மாநில முழுவதும் மேற்கொள்வது என்று நம்முடைய கட்சி தீர்மானித்திருக்கிறது. இறந்த பிறகு உடலை புதைப்பதோ எரிப்பதோ செய்யாமல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானம் செய்வது என்பதை
ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றுவது என்று சொல்லி நாம் அறிவித்திருக்கிறோம். 12ஆம் தேதி பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் அந்த உடல்கால படிவத்திலே கையெழுத்திட்டு அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அலுவலகங்களில் ஒப்படைத்திருக்கிறார்கள்.